இப்போ அம்பேத்கரை சொல்கிறாரு, இந்துக்களின் மனம் மாறாத வரையில் சாதி ஒழியாது. ஆக மனமாற்றம் ஏற்படுத்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. இஸ்லாம் அங்கே தான் போகுது. எப்படி மனமாற்றம்? இறைவன் ஒருவன், அனைவரும் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் பிறந்தவர்கள், ஆகவே அனைவரும் சமம் என்ற இந்த கருத்தை ஆழமாக முஸ்லீம்கள் மனதில் பதிய வச்சிருச்சு. எந்த அளவுக்கு என்றால், மக்காவை பெருமானார் வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்ட பிறகு கஅபாவின் கூரையில் ஏறி வாங்கு சொல்ல வேண்டும். நபிகள்லாம் பிலாலை போட்டு மேலே ஏறுறாங்க. ஒரே அங்கே பதட்டம், ஏன்னா இந்த ஆளை போய் இவர் ஏற்றுறாரு அப்படின்னு சரி வாங்க சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த உயர் சாதிக்காரர்கள் குறைஷிகள் சொன்னார்கள், போய் இந்த கருப்பு காக்கா இந்த கஅபாவின் கூரையில் ஏறி நின்று களங்கப்படுத்துகிறது. நல்ல வேளை எங்களுடைய மூதாதையர்கள் உயிரோடு இல்லை, இருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார். ஏற்றுக்கிற முடியல அவனால். கொடுத்தாங்க அந்த பதவியை, உயர்ந்த பதவியை அளித்து சமமாக ஆக்குவது, இருவரையும் ஒன்றாக சேர்ப்பது, ரெண்டு பேரும் சகோதரராகணும், ரெண்டு பேரும் மோத விடுறதில்லை. இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம நாட்டில் சாதி ஒழிப்பின் பேரால் ஒரு காலத்தில் நம்மளை அடித்தாங்க திருப்பி அடி. அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஜெய்னப் பின் ஜஹஷ், ரசூலுல்லாஹ் குறைஷி குலத்தை சார்ந்தவர். யாருக்கு மனம் முடித்து வைத்தார்கள்? ஸைத் பின் ஹாரிஸுக்கு முடித்து வைத்தார். அவர் அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேருக்கும் மனம் முடித்து வச்சாங்க. இது பின்னால் தொடர்ந்தது.